கௌசல்யா. கௌசல்யா வயது 54. நாயகியா அல்லது வில்லியா என்பதை படித்து முடித்த பிறகு நீங்கள் சொல்லலாம். சாதாரண ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்து தலைவி, பட்டதாரி. வேலைக்கு போயிருக்கலாம், போகவில்லை. நான் எதுக்கு வேலைக்கு போகணும்? படிச்சுட்டா உடனே போய் சம்பாதிக்கணுமா? முதல் கேள்வியில் கொழுப்பு தொடங்கிவிட்டது. கொண்டு வந்தா குடும்பத்துக்கும் உதவி இல்லையா அம்மா கேட்க. இதுக்கு தான் நான் வேலைக்கு போகலை. புரியலை. இந்த வீட்டில் அப்பா அரசாங்க உத்தியோகம், தம்பி ஸ்கூல் டீச்சர், 2 சம்பளம் வருது. நான் ஒரே பொண்ணு, எதுக்கு வேலைக்கு போகணும்? என்னை படிக்க வச்சிங்க, கல்யாணம் செஞ்சு கொடுக்கறது உங்கள் கடமை தானே. ஏண்டி, உங்கள் அப்பாவுக்கு வீட்டுக்கடன் உள்பட நிறைய கடன்கள் இருக்குது. தம்பி இப்போ தான் தலை தூக்கி இருக்கிறான். நீயும் 2 வருஷங்க சம்பாரிச்சா உன்னை கட்டி கொடுக்க ஸ்லோபமாக இருக்கும் இல்லையா? எதுக்கு? ஏன் பணத்தை சேமிச்சு எனக்கே கல்யாணம் நடத்த நீங்கள் எதுக்கு? பெத்தவங்கன்னு எதுக்கு இருக்கிறீங்க? பொம்பளை வேலைக்கு போக தொடங்கிட்டா கொத்தடிமை தான். 1 வருஷம் சம்பளம் கம்மிட் ஆயிட்டா விட்டுடுவீங்களா? ஜாதகம் அது இதுன்னு சாக்கு சொல்லி தாலியை தள்ளி போடுவீங்க. பணத்தை விட மனசு வராது. பல பெண்கள் முதிர்கன்னிகளாக கழுத்தில் தாலி ஏறாமல் அலைய பெத்தவங்களோட பேராசை தானே காரணம். நானும் அந்த வலையில் சிக்கணுமா? மாட்டேன். நான் புத்திசாலி. ஏண்டி, வாயில் விஷம் கொட்டுது. இது விஷம் இல்லைம்மா, தற்காப்பு. உன் காலில் நிற்கணும்னு உனக்கு தோணலையா? அப்பன், சகோதரன், புருஷன் எல்லாரையும் சோம்பேறி ஆக்குறது பொம்பளை தான், புரியுதா? வரன் பாருங்க. இது பிறந்த வீட்டு கொழுப்பு. பிறந்த முதலே பிடிவாதம், முன்கோபம், திமிர், எல்லாம் நினைத்தது நடந்தாக வேண்டும் என்ற கெட்ட குணம் தலைவிரித்திடும். சண்டை என்றால் அல்வா சாப்பிடுவது போல சலிக்க மாட்டாள். அப்பா அம்மா என யாருக்குமே மரியாதை இல்லை. சண்டை என்று வந்துவிட்டால் தான் ஜெயித்து விட வேண்டும். அப்பா தம்பி எல்லாம் கோபப்பட்டு கூச்சலிட்டு ஊரைக்குட்டி மானத்துக்கு பயந்து அடங்கி விட்டார்கள். அம்மா ஜானகி மட்டும் போராட தயங்கவில்லை. வரன் பார்க்க தொடங்க பல பேர் வேலைக்கு போகும் பெண்களை கேட்டார்கள். தட்டி போயிட்டு பாஸ்கரன் வந்து மாட்டிக்கொண்டார். நல்ல கண்ணியமான குடும்பம், பணத்தை விட மனிதர்களை மதிப்பவர்கள். தனியார் நிறுவனத்தில் அதிகாரி. சகோதரிகள் 3, ஒரு தங்கை, 2 அக்கா. தங்கைக்கு மட்டும் கல்யாணமாகவில்லை. கௌசி பார்க்க லட்சணமாக இருப்பாள். ஜாதகமும் புரிந்துவிட்டது. இவளையும் பிடித்துவிட கல்யாணம் முடிவாகிவிட்டது. அவர்கள் எதையும் எதிர்பார்க்கவில்லை. பேராசையே இல்லாத குடும்பம். ஆனால் இவ விடவில்லை. பெற்றவர்களிடம் நகை, துணி, பாத்திரங்கள் என அலச்சாட்டிய செய்து, அப்பாவும் ஒரே மகள் என்பதால் கடன் வாங்கி நன்றாகவே கல்யாணத்தை நடத்தினார்கள். ஊரே மெச்சும்படி நடந்தது. அப்பா தம்பிக்கு ஏளாரமான கடன் சுமை. இவள் புகுந்த வீட்டுக்கு போன ஒரே வாரத்தில் தன் கொழுப்பை அரங்கேற்ற தொடங்கிவிட்டாள். எந்த வேலையும் செய்ய மாட்டாள். மாமியார் கேட்கவில்லை. வீட்டில் செல்லமாக வளர்ந்த பெண் என விட்டு விட்டாள். கௌசி துரும்பை கிள்ளி போட மாட்டாள். அவள் போன பிறகு பாஸ்கருக்கு முதல் சம்பளம் வந்தபோது பறித்து விட்டாள். இது என்ன அடாவடி? அம்மாதான் நிர்வாகத்தை பார்த்துப்பாங்க. உங்கள் அப்பா சம்பளத்தை அவங்க வாங்கட்டும், ஏன் புருஷ சம்பளம் ஏன் கைக்கு வரட்டும். இல்லை கௌசி, இது எனக்கு பிடிக்கல. எனக்கு பிடிச்சிருக்கு. அடக்கி வாசி. பெரியங்க வரைக்கும் இது போக வேண்டாம். அப்பா ஏன் செலவுக்கு மாதம் 5000 கொடுங்க. எனக்கு சம்பளமே 12,000 தான். அதை பற்றி கவலை இல்லை. நான் செலவுக்கு உங்கள் அம்மா கையை எதிர்பார்க்க முடியாது. நீ படித்தவ தானே, வேலைக்கு போ, சம்பாதி. எதுக்கு? நீங்கள் ஏன் புருஷன் பராமரிக்கிறது உங்கள் பொறுப்பு. பாஸ்கரன் அடக்கி வாசித்தான். கௌசி விடவில்லை. சபைக்கு கொண்டு வந்து விட்டாள். உனக்கு என்ன வேணுமோ நாங்கள் செய்கிறோமா? நீங்கள் யார் சொல்ல? அவர் என் புருஷன். அவர் சம்பளம் எனக்கு சொந்தம். உங்களை நான் எதுக்கு கேட்கணும்? நிறுத்திடி. கல்யாண வயசில் ஒரு தங்கச்சி இருக்கா. அக்காங்களோட பிரசவம், இந்த வீட்டு கடன் இத்தனையும் இருக்குது. யார் அடைக்கிறது? உங்கள் அப்பா அடைக்கட்டும். அவ பெத்த பொண்ணுங்களுக்கு அவர் தானே செய்யணும். வாயை மூடு. என்ன பெத்தவங்களுக்கு நான் செய்கிற கடமை இருக்குது, செய்யுங்க.
நான் கேட்டதை கொடுத்துடுங்க. மொத்த சம்பளத்தையும் நீ கேட்டா இது அடாவடி, பகல் கொள்ள. நீ படிச்சவ, தப்பா நடக்காத. நான் பொறுத்துக்க மாட்டேன். மனைவிய குடும்பப்படுத்துறேன்னு ஊரை கூட்டுவேன். குடும்பமே அதிர்ந்து போனது. அவளது ராட்சசத்தனம் தாளாம பாஸ்கரன் அவளை அடித்துவிட பிரச்சனை பெரிதாகி விட்டது. வாசலில் இறங்கி அழுது ஆர்ப்பாட்டம் செய்ய தெருவே கூடி நியாயம் கேட்டது. தப்பு சார். மருமகளை குடும்பப்படுத்தினா குடும்பத்தோட உள்ள போவீங்க. அடாவடிக்கு பழகாத குடும்பம் நிலை குலைந்தது. மானத்துக்கு பயந்தது. அப்பா அம்மா பாஸ்கரனை பலவந்தமாக உள்ளே இழுத்து வந்தார்கள். வேண்டாண்டா, 30 வருஷமா மூச்சு பேச்சு இல்லாமல் வாழ்கிறான். உங்கள் அப்பா மானத்துக்கு பயந்தவர். தங்கச்சி கழுத்தில் தாலி ஏறணும். அடங்குடா பாஸ்கரா. பிறந்த வீட்டுக்கு விவரம் தெரிய ஜானகியும் அப்பாவும் தம்பியும் வந்து மன்னிப்பு கேட்டார்கள். இவளை கண்டித்தார்கள். இங்கே பாருங்க, கல்யாணம் செஞ்சு கொடுத்ததோட உங்கள் வேலை முடிஞ்சது. போயிட்டே இருங்க. நல்லவங்க வயிறு எரிஞ்சா நீ நாசமாக போயிடுவ. பெத்த தாயா நீ சாபம் போடுறியா? அவர்களை அடித்து விரட்டினாள். ஊரில் உள்ள சகோதரிகளுக்கு விவரம் தெரிய கணவர்மார்களுடன் அவர்கள் நியாயம் கேட்க வர எதுவும் பலிக்கவில்லை. அவர்களையும் அவமானப்படுத்தினாள். ஒரு பெண் நதியாக ஓடினாள். அழகு காட்டார் போல் பெருக்கெடுத்தால் தாங்க முடியுமா? அதுதான் நடந்தது. இத்தனையும் 40 நாட்களுக்குள் பாஸ்கரன் உடைந்து போனான். ஆபீஸ் வேலையும் சரியாக ஓடவில்லை. நெருங்கின நண்பர்களிடம் புலம்பினான். என் வாழ்க்கையே பாழா போச்சு என கதறினான். அப்பா அம்மாவிடம் தனியாக வந்து இவளை விவகாரத்து பண்ண போறேன் என்றான். அது அவள் காதில் விழுந்துவிட அடுத்த பிரளயம் ஆரம்பமாகிவிட்டது. செய், விவகாரத்து செய். நாடு புகார் தரேன். குடும்பமே என்ன டார்ச்சர் பண்ணதுன்னு சொல்கிறேன். ஆதாரம் காட்டுறேன். அத்தனை பேரையும் தூக்கி உள்ள வைக்கிறேன். வரியா? அவர்கள் மிரண்டு போனார்கள். நல்லவர்கள் தடுத்தார்கள். வேண்டாம் பாஸ்கரா, ஒரு தப்பும் செய்யாதா. உன் பெற்றோர் சகோதரி தண்டனை அனுபவிக்கிறது நியாயமா? நான் மட்டும் அனுபவிக்கலாமா? அது உன் விதி. அவங்கள மாட்டி விடாத. அவளை நான் கொல்ல போறேன். அதுவும் உன் குடும்பத்துக்கு தானே ஆபத்து. அப்புறம் குடும்பம் கேவலப்பட்டு நிற்காதா? நான் சாகுறேன். எனக்கு வாழ பிடிக்கல. மரணம் எதுக்குமே தீர்வு இல்லை பாஸ்கரா, புரிஞ்சுக்கோ. குடும்ப சூறாவளியில் சிக்கிய நிலையில் இருந்தது. கல்யாணமான புதிதில் இவளது பீத்தனம் தெரியாமல் சந்தோஷமாக இருந்ததற்கு பதில் கிடைத்துவிட்டது. கௌசி வாந்தி எடுத்து விட்டாள். அவள் தாய்மை அடர்ந்து இருப்பதை டாக்டர் சொல்ல, அவளது காட்டில் மலர் ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்று வந்தால் பிரச்சனை இன்னும் தீவிரமாகிவிடும். குடும்பம் அதை உணர்ந்தது. அப்பா அம்மா பாஸ்கரை அழைத்து பேசினார்கள். பதட்டப்படாத, நம்ம குடும்ப வாரிசு அவ சுமக்கிறா. நீ ஒரே புள்ள. நம்ம வம்சம் பிரச்சனை வேண்டாம். அவ என்ன சொன்னாலும் கேட்டுக்கோ. ஒரு கர்ப்பிணி கண்ணீர் விடக்கூடாதுடா. புரிந்துகொள். சரிம்மா. இது கௌசியின் கொழுப்பை பல மடங்கு அதிகரிக்க செய்துவிட்டது. கௌசியும் கொழுப்பு மட்டும் அல்ல, தாய்மையின் உச்சியில் நிற்கும் பெண். உண்டானகும் பிறகு பேருக்கு பிறந்த வீட்டுக்கு போய் 4 நாட்கள் இருந்தால் மசக்கிக்கு பிறந்த வீட்டு வந்துவிட்டதாக சொல்ல சுத்தமாக மரியாதை விடுபட்டது. வாய்க்கு ருசியாக அம்மா சமைத்து கூட போடவில்லை. கௌசி குதித்தாள். தாய்மை அடைஞ்சு பிறந்த வீட்டுக்கு வர ஒரு பொண்ணுக்கு இவ்வளோதான் மரியாதையா? அம்மா ஜானகி கொந்தளித்து விட்டாள். போதுண்டி, அந்த நல்லவங்களை ஆட்டி படைச்சு நீ ஆடுற பேயாட்டம் ஊருக்கே தெரிஞ்சு போச்சு. மானத்துக்கு பயந்த குடும்பம். நீ தாய்மை அடைஞ்சதும் மனிதாபிமானமாக நடக்குது. நீ தாயில்ல பேயின்னு எங்களுக்கு தெரியாதா? நாங்கள் நியாயம் கேட்க வந்தப்ப உங்கள் கடமை முடிஞ்சதுன்னு எங்களை அவமானப்படுத்தி அடித்து விரட்டின. இப்போ எந்த முகத்தை வச்சுக்கிட்டு இங்கே வந்து நிற்கிற? உங்கள் கடமை முடியலை. எனக்கு பிரசவம் பார்க்கணும். தெருவில் நின்று கூச்சல் போடு. வாடி, நானும் வரேன். நாங்களும் பிழைக்கணும். உன் கல்யாண கடனை அடைக்கவே மொழி பிதுங்குது. அடுத்த கடனா? போடி. நீ பெத்தா என்ன, இல்லை செத்தாதான் என்ன? அப்பா தம்பி ஆடி போனார்கள். ஜானகி, என்ன பேசுகிற நீ? அம்மா இல்லைங்க, அது கெட்ட வார்த்தை. மாப்பிள்ளையை பெற்ற அம்மா இவளால் ரத்த கண்ணீர் விடுறாங்க. சுமக்கிற இவளும் அம்மா ஆக போறா. அப்போ தெரியும் வலி. இவளை பெற்றதற்கு கர்ப்பப்பை அறுத்து வீசி இருக்கணும். இங்கே நம்ம மகனும் வாழணும். போடி, உனக்கு நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. வீடில் நின்று கூச்சல் போடு, இல்லைன்னா போலீஸில் புகார் கொடு. எங்களை தூக்கி உள்ள வை. போ.
கௌசி மிரண்டாள். அம்மாவிடம் எதுவும் பலிக்காது என தெரிந்து விட்டது. இவர்கள் கடனாளிகள், பணம் தேராது. மேலும் இங்கே இருந்தால் அங்கே அவர்கள் உஷாராக வாய்ப்புண்டு விடக்கூடாது. கட்டுனவன் செய்தே ஆக வேண்டும். அந்த குடும்பம் மானத்துக்கு பயந்த குடும்பம். மறுநாளே புறப்பட்டு விட்டாள். அங்கே வந்ததும், ஏமா வந்துட்ட? கூட யாரும் வரலையா? வரேன்னு சொன்னாங்க. நான் விடல. எனக்கு அவங்க பேச்சும் நடவடிக்கையும் பிடிக்கல. இது ஏன் வீடு, நான் எதுக்கு அங்கே இருக்கணும்? மாமியாருக்கு புரிந்து விட்டது. அப்பா சொல்லிவிட்டார். மரகதம், ஏமாந்தவங்க நாம தான். இவகிட்ட பயந்துட்டோம். அதை நல்லா பயன்படுத்திக்கிறா. இனி நாமும் முழிச்சுக்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. என்ன செய்ய முடியும்? பெத்தவங்களால இவளோட பேய்க்குணத்தை தாங்கிக்க முடியல. கலட்டி விட்டுட்டாங்க. நாம மட்டும் எதற்கு இவளை ஜீர்ணிச்சுக்கணும்? வேற வழி இல்லையே. ஏன் இல்லை? நாம பாஸ்கரனை நம்பி இல்லை. நான் சம்பாதிக்கிறேன். குடும்பம் நடக்குது, இனியும் நடக்கும். அதனால கலட்டி விட்டுறலாம். தனி கொடுத்தன போகட்டும். நாம இந்த பாரத்தை சுமக்க வேண்டாம் மரகதம். எப்படிங்க? அவ கர்ப்பிணி. அதனால அந்த பரிதாபம் அவளோட பிறந்த வீட்டு உறவுகளுக்கே இல்லை. காரணம், இவ கொழுப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க கலட்டி விட்டுட்டாங்க. நாம எதுக்கு மரகம் சுமக்கணும்? என்ன இப்படி பேசுங்கிறியா? பாஸ்கரன் பாவம். அவன் கஷ்டப்பட மாட்டானா? என்ன கஷ்டம்? ஏன் இப்படி கேட்குறீங்க? எல்லாரும் கூட இருக்கும்போதே இந்த ஆட்டம் ஆடுறா. அவள் தனியாக மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்? ஒன்றும் ஆகாது. ஆனாலும் அவன் சமாளித்து தான் ஆகணும். வேற வழி இல்லை. இரக்கமே இல்லையா உங்களுக்கு? நான் பெத்த புள்ள அவன். அம்போன்னு விடலாமா? அவன் வாழ்கிற காலம் வரைக்கும் நீயே உயிரோடு இருப்பியா? அதுக்காக இதை பாருடி. புருஷன் அவளுக்கு சொந்தம். அவன் சம்பளம் சொந்தம். அனுபவிக்கட்டும். அவன் சம்பாதிக்கிறவன். இவள் டார்ச்சர் தாங்காமல் அவன் வேலைக்கு போகலைனா இவ தான் தெருவில் நிற்பா. அவன் தான் அவளுக்கு பதில் சொல்லணும். நமக்கு அந்த பொறுப்பு இல்லை. நாளைக்கு மனைவி குழந்தைகள் ஆகும்போது அவங்க குடும்பம் தப்பிச்சுக்கும். வயசான காலத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டு நாம் தெருவில் நிற்போம். தாய் பழசம் தழுவி தாலியை இழக்காத. என்ன பேசுகிறீங்க? இவ காரணமா எனக்கு பிபி 200 தாண்டியாச்சு. உனக்கு நான் வேணுமா வேண்டாமா? மரகதம் ஆடி போனான். நாமும் கழட்டி விட்டா நம்ம புள்ள என்ன செய்வான்? கண்டிப்பாக பிழைச்சிப்பான். அவன் புத்திசாலிதான். இவளுக்கு செய்ய யாரும் இல்லாமல் இவன் நாரணும். அப்பதான் மனுஷங்க அருமை தெரியும். அம்மா அன்று இரவு முழுவதும் யோசித்தாள். அது நியாயமாப்பட்டது. எல்லா பெற்றோர்களும் புள்ள மேலே உள்ள பாசத்தால் விட்டு தந்து வீணா போகிறார்கள். ராட்சச மனைவிகள் கொடி பிடித்து கடைசி வரை ஜெயிக்கிறார்கள். அது நடக்கக்கூடாது. இதை பாரு மரகம். இப்போ உள்ள பல பெண்களுக்கு பிறந்த வீட்டு பாசமும் இல்லை. தன் பிள்ளைய பராமரிக்க பெற்றவங்க உதவி தேவைப்படுது. மாமா அத்தைய விரட்டி வேலை வாங்க முடியாது. இந்த தயாளத்தோட உச்சம் 100க்கு 90 பெத்த அம்மாக்கள் தான் ஆளாக்குறாங்க. மாமியார்கள் கலண்டுக்கிறாங்க. மாமியாரை குறை சொல்ல முடியாது. இதுங்களுக்கு மாமியார் மேலே நம்பிக்கை இல்லை. பெத்த அம்மா முதுகில் ஏறி சவாரி செய்வது சுலோபம். அம்மாக்களும் அளவுக்கு அதிகமாக பெண்களை நம்புகிறாங்க. அம்மாக்கள் ஒரு நாள் படுத்தா இதுங்க வந்து செய்யுமோ? அப்போ தெரிய சுயரூபம். சுயநலத்துக்கு பலியாகக்கூடாது. பாசத்துக்காக உயிரையும் தரலாம். அடுத்த நாள் ஞாயிறு. பாஸ்கரனை குளித்து விட்டு வர அப்பா அழைத்தார். கொஞ்சம் பேசணும். சொல்லுங்கப்பா. கௌசி ஆஜராகிவிட்டாள். நீயும் வாமா. உனக்கு தெரியாத ரகசியம் எதுவும் இல்லை. இவன் உனக்கு தான் சொந்தம். தெரியும் பாஸ்கரா. நீ வேற வீடு பார்த்துக்க. உடனடியாக பாரு. 2 பேரும் தனித்து கொடுத்தனும் போயிருங்கப்பா. சரிப்பான்னு டக்குன்னு பதில் வர அம்மா ஆடி போனாள். நீங்கள் இருங்க, நான் பேசுகிறேன். பேசுமா. படுக்குன்னு போக சொன்னால் எப்படி? டயம் எடுத்துக்கோ. வீடு பார்க்க 1 மாதம் ஆனாலும் தப்பு இல்லை. நாங்கள் எதுக்கு போகணும்? இங்கே மரகதத்தால் வேலை பார்க்க முடியல. எங்கள் 2 பேருக்கும் பொண்ணுக்குன்னா கஷ்டம் இல்லை. நான் ஒரு கர்ப்பிணி. தனியாக போய் என்னால் வேலை செய்ய முடியாது. பிறந்த வீட்டுக்கு போக முடியாது. அவங்க பார்த்துக்கணுன்னு அவசியம் இல்லை. நானும் விரும்பலை. அவங்க உன்னை கலட்டி விட்டா நாங்கள் என்ன செய்கிறது? நீங்கள் தான் பார்த்துக்கணும். எதுக்கு? தாலி கட்டினது பாஸ்கரன். அவனுக்கு தான் கடமை. எங்களுக்கு எந்த பொறுப்பும் இல்லை. இது நான் கட்டின வீடு. இப்போ கூட தவணையை நான் தான் கட்டுறேன். வீட்டில் உள்ள அத்தனையும் நான் வாங்கினது. உன்னால் எதுவும் இங்கே வரல. உன் புருஷன் சம்பளமும் எங்களுக்கு வேண்டாம். அதை முழுசாக நீ அனுபவிக்கலாம். உன் கொடுத்தனா உன் விருப்பம் போல வாழலாம். எங்களால் தொல்லையும் இல்லை. என்னடா பாஸ்கரா, நீ என்ன சொல்கிற? நீங்கள் இத்தனையும் விளக்க சொல்ல வேண்டாம். சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டேனே. பேசி வச்சுட்டு செய்கிறீங்களா? அப்படி இல்லைம்மா. மரகதம், நீ எதுக்கு விளக்கம் கொடுக்குற? அப்படியே இருக்கட்டுமே. தப்பு என்ன? நான் போக மாட்டேன்னா என்ன செய்வீங்க? போய் தான் ஆகணும். இல்லைனா விரட்டுறாங்கன்னு போலீஸில் புகார் கொடு. பிறந்த வீட்டில் உன் பாச்சா பழிக்கலை. ஏமாந்தவங்க எங்கள் முதுகலை ஏறுறியா? வேணா தாயே, விட்டுடு. இல்லைனா
நாங்களும் கோதால இறங்க வேண்டி வரும். எங்களை நீ கட்டுப்படுத்தவே முடியாது, புரியுதா? என்னங்க, பாதிப்பு நம்ம பிள்ளைக்கு தான். சாரி மரகதம், இனி பாஸ்கரன் அவ புருஷன், ஏன் புருஷன் எனக்கு மட்டும்தான் சொந்தம் என்று சொன்னவள் பிரசவ காலம் வரைக்கும் நம்மை புழிஞ்சு காயப்பட இவ நினச்சா அதுக்கு நான் தயாராக இல்லை. வெறும் ரத்த பாசமும் சென்டிமெண்ட்டும் படுக்கையில் தள்ளிடக்கூடாது. பெற்றவங்களோ பிள்ளைங்களோ ஏதோ ஒரு கட்டத்தில் முழிச்சுக்கணும், இல்லைன்னா விமோச்சனமே இல்லை. ஆமா, நான் வீடு பார்க்குறேன், நாங்கள் தனியாக போயிடுறோம். சாரி பாஸ்கரா, உங்கள் அம்மாவால் உழைக்க முடியலை, அவளை நான் ரட்சிக்கணும். சரிப்பா. கௌசி மிரண்டாள். அன்று இரவு, இதை பாருங்க, உங்கள் அப்பா அம்மா சதி பண்ணி நம்ம வீட்டை விட்டு விரட்டுறாங்க. சரி, என்ன செய்யலாம்? போலீஸில் புகார் தரலாமா? கேஸ் போடலாமா? சரி, நான் தடுக்கலை, எதுவும் எடுப்பா என்பது அவனுக்கு தெரியும். புள்ளையும் மருமகனும் தனியாக சந்தோஷமாக வாழட்டுன்னு பெரியவங்க சொல்கிறது தப்புன்னு யாரும் சொல்ல மாட்டாங்களே. அப்படின்னா அவங்க வெளியே போகட்டும். கொழுப்போட அடுத்த கட்டமாக இந்த வீட்டில் உள்ள பொருட்கள் எல்லாமே அவங்களோடது, ஆதாரம் இருக்குது. நாளைக்கு அவர் புகார் செய்து எங்களை என் பிள்ளையும் மருமகளும் டார்ச்சர் பண்ணுறாங்கன்னா நம்ம மேலே சட்டம் பாயும். இப்போ வயசானவங்களுக்கும் சட்டத்தில் பாதுகாப்பு இருக்குது. எங்கள் அப்பா எல்லாத்துக்கும் ரசீது, பில், ஆதாரம், வருமான வரி கணக்கு பக்காவாக வச்சுருப்பார். பார்க்குறியா? அவள் பேசவில்லை. வீடு கிடைக்கும், நான் பார்க்குறேன். முன்பணம் வாடகை கொடுத்து தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும். சம்பளத்தை சமாளிக்கணும். பெருசாக கடன் வாங்கணும். செஞ்சுதான் ஆகணும். நீ விதைச்சிட்ட, அறுக்கிறது நான். ஏன்னா தாலி கட்டிட்டேன் இல்லையா? கௌசிக்கு திக்கன்றது. இதை பாரு, சம்பளம் வாங்கினதும் பைசா குறையாமல் உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீ குடும்பம் நடத்து. நான் கர்ப்பிணி, என்னால் வேலை செய்ய முடியாது. அதுக்கு நான் என்ன செய்ய? பிரசவத்துக்கு முதல் நாள் வரைக்கும் வேலை பார்க்குற பெண்கள் நம்ம ஊரில் நிறைய பேர் உண்டு. எனக்கு பழக்கம் இல்லை. சரி, நான் வேலையை விட்டுட்டு உனக்கு எல்லாம் செஞ்சு தரேன். கிண்டலா? இல்லை கௌசி, நிஜம். ஏன்னா உனக்கு செய்யக்கூடியவன் இந்த உலகத்தில் நான் மட்டும்தான். ஏன்னா தாலி கட்டியிருக்கேன் பாரு, செஞ்சுதான் ஆகணும். மற்றவங்க யாரும் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. குத்தலா? இல்லையே, எங்கள் அம்மாவை நீ குறை காண முடியாது. இது 60 நாள் உறவு, 27 வருஷம் நீ வாழ்ந்த வீடு, உன் பிறந்த வீடு. உங்கள் அம்மாவே விட்டா போதும் என்று ஓடியாச்சு. குறை சொல்ல முடியுமா? அவங்கள இப்போ வர சொல்லு. நீ சொன்னதை கேட்கலனா தலைவிரி கோலமாக ஒரு ட்ராமா பண்ணுவியே, அதை இப்போ செய். எகத்தாலமா? என் புருஷன் நீ, இது உன் புள்ள. அதுக்கு நான் உன் டார்ச்சர் தாங்காமல் எழுதி வச்சுட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டா உன் கதி என்னடி? என்ன பேசுகிறீங்க? பதறதா? நான் போயிட்டா யாரும் உன்னை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. பாசமுள்ள உறவுகளே இப்போ எல்லாரும் யாரும் மதிக்கிறதில்ல. ரத்த பந்தமும் பேசிக்கிட்டு தயால தலை விரித்து ஆடுது. சில அதை வெளியில் காட்டுறதில்ல. ஆர்ப்பாட்டம் என்கிட்ட மட்டும்தான் இருக்கட்டும். என்னையே இழந்துடாத. ஒரு வாரத்தில் வீடு பார்த்து விட்டான். அவனது ஆஃபீஸுக்கு அருகில் வாடகை 5000. பெரிய வீடு தான். 4 மாதம் முன்பணம். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்க 1 லட்சம் தாண்டியது. இது நடந்தது 30 வருடங்களுக்கு முன்பு. 54 வயதான கௌசி. என் ஃப்ளாஷ்பேக் கதை இது. கொழுப்பின் பரிணாமங்களை சொல்லும் முன்கதை. பணத்துக்கு ஏற்பாடு செய்து வீட்டை பிடித்து பால் காய்ச்சி குடுத்தனமும் வந்து விட்டார்கள். அப்பா அம்மா அந்த வீட்டு கூட வரவில்லை. மாமியார் மாமனாருக்கு மனசு பொறுக்காமல் பால் காய்ச்ச வந்தார்கள். அப்பா தனியாக அழைத்தார். தம்பி, பணம் வேணும்னா நான் ஏற்பாடு செய்கிறேன். எதுக்குப்பா? நீ தனியா சமாளிச்சுக்க முடியுமா? முடியுப்பா. இது நீங்கள் எடுத்த முடிவு இல்லை, நான் எடுத்த முடிவு. உங்களை நான் தூண்டிவிட்டு அம்மா கிட்ட நீங்கள் பேசி எடுத்த முடிவு. மனசு கேட்கலடா. பாசக்கார புள்ள, நீ கஷ்டப்படக்கூடாது. பட்டா தப்பு இல்லைப்பா. என் விதி கட்டி தொலைச்சாச்சு. நல்லதோ கெட்டதோ நான் அனுபவிச்சு தான் ஆகணும். ஆனால் உங்களை நான் விடுவிக்கணும். இல்லைன்னா தப்பு. இப்போ இவளை பராமரிக்கணும். அப்புறம் பேர பிள்ளைங்க உங்கள் பாரத்தை இறக்கி வைக்கிறது எப்பப்பா? இனி பெற்றவங்க பிள்ளைங்களை மட்டும் வளர்த்தா போதுன்னு ஒரு சட்டம் கொண்டு வரணும். 3வது தலைமுறையும் ஆளாக அவங்க படுற பாடு கொஞ்சம் இல்லை. ஓய்வு வேண்டாமா? எதுவும் வேண்டாம். நீங்கள் நிம்மதியாக இருங்க. கௌசி அடங்குவாளா? சத்தியமாக மாட்டாள். கொழுப்பு அதிகமாகும். அப்புறம் நீ எடுத்த முயற்சிக்கு என்னடா பலன்? அப்பா, கடமையை செய்கிறேன், பலனை எதிர்பார்க்கல. விடுங்க. ராட்சசிகளை கட்டிக்கிட்டா ஆம்பளைங்களுக்கு வாழ்க்கையில் தினமும் குரு சேத்திரம் தான். கௌசிக்கு தான் செய்தது தப்போ என்று தோன்றிவிட்டது. ஒழுங்காக இருந்திருந்தால் இந்த கஷ்டம் இல்லை. கொழுப்படுத்து உரிமை போராட்டம் நடத்தியதால் வந்த வேணாம். ஏன் புருஷன் அவன் சம்பளம் எனக்கே சொந்தம் என புயையாட்டம் போட்டதால் கலட்டி விட்டார்கள். அவர்களை கேள்வி கேட்க முடியாது. அவர்கள் வீடு, அவர்கள் வாங்கிய பொருட்கள், என்ன பேச முடியும்? அப்படியே கௌசி விடவில்லை. உங்கள் சம்பளம் முழுக்க கல்யாணத்துக்கு முன்னால் உங்கள் அப்பா கிட்ட தானே தருவீங்க? ஆமாம்.
4 வருஷ கால கொடுத்துருக்கீங்க. அத குடும்ப செலவுக்கு எடுக்காமலா இருப்பாங்க? கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. ஏன் அதுக்கு என்ன கணக்கு? இப்ப விரட்டி விடுறாங்க. எல்லாம் உங்க பொருள் இல்ல என்று பேசுறாங்க. இப்படி நீ கேட்பான்னு தெரியும்டி. பல குடும்பங்களை பார்த்து பார்த்து வளர்ந்தவன் நான். உன்னை விட பிரம்ம ராட்சசிகள் எங்கள் குடும்பத்திலையும் உண்டு. இதையெல்லாம் யோசிக்க எனக்கு விவரம் தெரிந்த நாள்ல இருந்து கணக்கு எழுத ஆரம்பிச்சேன். நான் பிறந்தது முதல் சாப்பாடு போட்டு துணிமணி தந்து நான் கேட்டதெல்லாம் வாங்கி தந்து என்னை படிக்க வச்சு காலேஜ் படிப்புக்கு செலவழிச்சு மருத்துவ செலவு பண்ணி பைக் வாங்கி தந்தது, வேலையை சேர அலைஞ்சு செக்யூரிட்டி டெபாசிட் கட்டி இப்படி எல்லாத்துக்கும் எங்கள் அப்பா செலவழிச்ச பணம் எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 30 லட்சம். 4 வருஷத்தில் நீ வர்றதுக்கு முன்னால் நான் சம்பாதிச்ச பணம் 17 லட்சம் ரூபாய். அதில் ஏன் செலவு 4.5 லட்சம். 13 லட்சம் அப்பாவுக்கு நாம் திருப்பி தர வேண்டிய பணம். 17 லட்சம் கடன் வாங்கி கொடுத்துடலாமா? அது அவங்க கடமை. அப்போ எனக்கு மட்டும் அது இல்லையா? நீ வர்றதுக்கு முன்னால் நடந்த செலவுக்கு நீ கணக்கே கேட்க முடியாது. அதுக்கு உனக்கு உரிமையே இல்லை. எங்கள் அம்மா கிட்டத்தட்ட 30 வருஷம் மாடு மாதிரி உழைச்சிருக்காங்க. அதுக்கு சம்பளம்னு போட்டால் கிட்டத்தட்ட 36 லட்சம் தரணும். நீ துரும்ப கூட கிள்ளி போடலை. இப்போ வரைக்கும் சம்பாதிக்கலை. பணத்தால், தேகத்தால், மனசால் உன்னால் எந்த குடும்பத்துக்கும் எந்த உபயோகமும் இல்லை. பணம் மட்டும்தான் உலகத்தில் பெருசுனா நானும் கணக்கு போட தயார். தாய்ப்பாலுக்கு கணக்கு போட்டு தாலி கூட மிஞ்சாதடி, புரிஞ்சுக்கோ. கௌசி அடங்கி விட்டாள். பாஸ்கரன் நெஞ்சுக்குள் நெருப்பு எரிந்தது. இதை பார், நாளை முதல் நம்ம கொடுத்தனா ஆரம்பம். காலையில் 7 மணிக்கு புறப்பட்டா ராத்திரி நான் திரும்ப 8 ஆகும். போகிறதுக்கு முன்னால் வந்த பிறகு என்னால் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு நான் உதவுறேன். ஏன்னா என் தாலியை கட்டிக்கிட்டு என் புள்ளைய நீ சுமக்கிற. நான் மனசாட்சியும் மனிதாவும் உள்ள ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன். பணத்தால் மனுஷங்களை அளக்காதவன். உனக்கு வேலை செய்ய முடியலைன்னா ஆளை ஏற்பாடு செய். இல்லைன்னா உங்கள் அம்மாவை அடித்து இழுத்துக்கிட்டு வா. எனக்கு வர்ற சம்பளத்தை டீ கூட குடிக்காம உன்கிட்ட கொடுத்துட்றேன். அதில் சமாளி. இல்லைன்னா கடனை வாங்க. எதுக்கும் நான் பொறுப்பு ஏற்றுக்க மாட்டேன். இதை விட தெளிவாக ஒரு புருஷனால் பேச முடியாது. படுத்து விட்டான். மறுநாள் முதல் 4 மணிக்கு எழுந்து பாலை காய்ச்சி காஃபி போட்டு வீடு பெருக்கி துடைத்து துணிகளை மிஷினில் போட்டு எல்லாம் செய்தான். நான் ஆஃபீஸ் கேன்டீனில் சாப்பிட்டுக்கிறேன், நீ உனக்கு சமைச்சுக்கோ. அவன் புறப்பட்டு போய்விட்டான். வயிற்றில் புல்லை இருந்ததால் வாந்தி, தலை சுற்றல் எல்லாமே இருந்தது. சமைக்க கூட முடியவில்லை. பிறந்த வீட்டிலும் செய்யவில்லை, மாமியார் வீட்டிலும் துரும்பி கிள்ளி போடவில்லை. அதனால் வேலை செய்யும் பழக்கம் விடுபட்டு சோம்பேறித்தனம் உடம்பில் ஊறிப்போய் இருந்தது. ஒரு சோர்வும் கோபம் ஆட்டி படைத்தது. பேச வழியில்லை. பணக்கணக்கு, மனக்கணக்கு, பாசக்கணக்கு என சகலமும் அவன் சொல்லிவிட்டான். அதில் தப்பு கணக்கு எதுவும் இல்லை. தனி குடித்தனம், சுதந்திரம், தன் கையில் அதிகாரம், புருஷன் கணக்கு மட்டும். இப்படி எல்லா கைவசம் இருக்கும்போது ஒரு பெண் என்ன பேச முடியும்? பணத்தை மட்டுமே பார்க்கும் பெண்களுக்கு இந்த அடி தேவைதான். மனிதர்கள் தேவை. அது கிடைக்கவில்லை. காலை 10 மணிக்கு ஆட்டோ வரவழைத்து புறப்பட்டு நேராக அம்மா வீட்டுக்கு வந்தாள். அப்பா தம்பி இல்லை. வா கௌசி, என்ன இந்த நேரத்தில்? நான் இன்னும் சாப்பிடல, எனக்கு பசிக்குது. முதல்ல சாப்பாடு போடு. அப்பா சஞ்சய்க்கு கொடுத்து அனுப்பியாச்சு. நான் இன்னைக்கு விரதம், எதுவும் இல்லை. சமைச்சு போடுமா. ஒரு கர்ப்பிணி பசிக்கிறதும் வந்து நிற்கிறேன். நீ ஒரு தாய் தானே, உனக்கு இரக்கம் இல்லையா? இப்படி பேசுகிற. சமைச்சு போடுறேன்டி. மாட்டேன்னு சொல்லலை. உக்காரு. எனக்கு தலை சுற்றுது, நான் படுக்கிறேன். ஏசியை போடு. பகலில் நாங்கள் ஏசி போடுறதில்ல. கரண்ட்டு பில் அதிகமாகும். கடன் அடைக்க வேண்டாமா? நானே போட்டுக்கிறேன். அம்மா போய் 1/2 மணியில் சமைத்து முடித்து அழைத்தாள். மிளகு ரசம், ஒரு துவையல் என செய்திருந்தாள். என்னம்மா, ஏன் சிம்பிளாக செஞ்சுருக்க? ஒரு காய் கூடவா வீட்டில் இல்லை? என்ன கொடுத்துட நடத்துகிற நீ? உங்கள் அப்பா தம்பி கஷ்டப்படக்கூடாது இல்லை? வாரி விட்டா அவங்க தானே கடன் வாங்கணும். சம்பாதிக்கிற பொம்பளைங்களே உழைச்சி களைச்சி எதுவும் கேட்குறதில்ல. சம்பாதிக்காத சோம்பிகளுக்கு ஆம்பளை கஷ்டம் தெரிய வேண்டாம். நாம் வீட்டில் உட்காந்து தர்பார் பண்ணலாம். அவங்க தானே கொண்டு வரணும். குத்துரியா? இல்லைம்மா, நான் என் குடும்பத்தை பற்றி பேசுகிறேன். பசியை அடக்கணும். இங்கே இதுதான் இருக்குது, இஷ்டம் இருந்தால் சாப்பிடு. அவள் அள்ளி அள்ளி சாப்பிட்டாள். தயிர் ஊற்றுமா? இல்லைம்மா, மோர் தான் இருக்குது. ஒரு கவர் பால் வாங்கினால் காஃபியும் சாப்பிட்டு. தயிர் எப்படி கிடைக்கும்? எங்கள் மாமியார் வீட்டில் கெட்டி தயிர் தான், அறுத்து எடுக்கணும். தயிரை மட்டும் இல்லை, உறவையும் அறுத்துட்டு தனியாக வந்துட்டியே. அறுக்கிற மாதிரி எதையும் நம்ம வீட்டில் நான் வச்சுக்கிறது இல்லை. சாப்பிடு. சாப்பாடு முடிந்தது. இப்படி வந்து உட்காரு. எதுக்கு? உன்கிட்ட பேச தான் வந்தேன். எனக்கு உன்கிட்ட பேச எதுவும் இல்லை.
ஆனால் நான் பேசணும், உட்காரு. ஜானகி அருகில் வந்து உட்கார்ந்தாள். அவர் காலை 7க்கு போனால் ராத்திரி 8க்கு வரார். எனக்கு மசக்க உபத்திரவம், தனியாக ஒரு காஃபி கூட போட முடியல, கஷ்டப்படுறேன். இதை ஏன் என்கிட்ட சொல்கிற? நீ தானே அம்மா. அம்மாண்டா போதும் இறக்கு போயிடுச்சு. கர்ப்பிணி மகளை ஒவ்வொரு தாய் எப்படி தலையில் வைத்து தாங்குறாங்க தெரியுமா? அந்த மகளும் நல்லவளாக இருக்கணும். ஏன் இப்படி பேசுகிற? நான் உன் குடியை கெடுத்தேனா? அது ஒன்று தான் பாக்கி. போதுமா, நீ வந்து என் கூட பிரசவம் முடிஞ்சு 6 மாதம் வரைக்கும் என் கூடவே இரு. அப்புறம் பிள்ளைக்கு முதல் பிறந்த நாள் வரும், 2 வயசில் பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். அதெல்லாம் சொல்லாமல் விட்டுட்டியே. இருந்தால் சந்தோஷம்தான். எதுக்கு? ஒரு தாயோட கடமை அது. இல்லைம்மா, எனக்கு அப்படி எந்த கடமையும் இல்லை. இறக்கமே இல்லாதவனு என்னை நினச்சாலும் சரி, உங்கள் அப்பா தம்பியை விட்டுட்டு நான் வர முடியாது. அவங்க ஆம்பளைங்க தானே, அதனால் காஃபி கூட போட தெரியாது 2 பேருக்கும். மாப்பிள்ளைக்கு மட்டும் தெரியுமாக்கும். பொண்ணாக பிறந்தா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். நீ ஏன் ஆம்பளை மாதிரி தானே வளர்ந்துருக்குற? ஏன் தப்பு, அடித்து வளர்த்துருக்கணும். மகளே சலுகை காட்டு. இப்போ நானும் மாப்பிள்ளை குடும்பமும் கண்ணீர் விடுறோம். குற்றவாளி நான் தான், நிறுத்துறியா? என் தோழி ஒருத்தி அவள் பிள்ளைய அம்மா வீட்டில் விட்டுருக்கா. வயசு 6 ஆச்சு. முதல்ல அவளை வெட்டி போடணும். மாமியார் மேலே நம்பிக்கை இல்லாத நாய் இவளுக்கு வீட்டில் பிறந்த தூண் மாதிரி நின்றுக்கிட்டு தூங்கணும். மாமியாரை குறை சொல்லிட்டு எங்கள் அம்மா தான் நல்லா வளர்ப்பாங்கன்னு பேச்சு. நவீன வாழா வெட்டிகள் இவனுங்க. புருஷனும் வெக்கங்கெட்டு மாமியார் வீட்டை சோத்தை தின்னுட்டு பந்தா பண்ணுவானுங்க. தன் வீட்டுக்கு வந்த வாழாத பொண்டாட்டியை அறுத்து கட்டணும். அப்பா அம்மாவை எடுத்து பேச துப்புல. செலவு மிச்சம் பிடிச்சிட்டு நியாயம் பேசுகிற அறிவு கெட்டவனுங்க. எதுக்கு உனக்கு இத்தனை கோபம்? உன் மாமியார் எல்லாம் செஞ்சு உன் கையில் வந்து கொடுத்தாங்க, நீ எதுவும் செய்யலை. பிரிவினை சம்பள கணக்கு பார்த்த, அதான் கலட்டி விட்டாங்க. கர்ப்ப காலத்தில் அவங்க முதுகில் சவாரி பண்ணி அவங்க பணத்தில் தீபாவளி குளிச்சு ராஜாங்க நடத்த ஆசைப்பட்ட உனக்கு இந்த செருப்படி தேவைதாண்டி. கொழுப்புக்கு கிடைத்த வெகுமதி. வாயை மூடு. என் புருஷ பணத்தில் எனக்கு உரிமை இல்லையா? நான் தனி கொடுத்தனா வர ஆசைப்படல. எப்படி ஆசைப்படுவ? உனக்கு காரியம் ஆகணுமே, அதான் இப்போ இங்கே வந்து நிற்கிற. எங்களை தூக்கி எறிஞ்சிட்டு உண்டானதும் எதுக்கடி இப்போ வந்து நிற்கிற? அம்மா, நான் பிறந்தது முதல் இந்த வீட்டுக்காக ஒரு ஆணையும் நீ பிடுங்கலை. உன்னால் செலவு தானே ஒழிய வரவே இல்லை. பணம் தான் பெருசா உனக்கு, நீ அதை தானே பெருசாக நினைக்கிற. அப்போ நானும் நினைக்கணும் இல்லை? மகன் என்ன செஞ்சாலும் வசதி, மருமக செஞ்சா குற்றம் பேச அம்மாக்களே தண்டிக்க அந்த மகளே போதும். அம்மாக்களை அவங்க தெருவில் நிறுத்தினா கூட இந்த அம்மாக்கள் அடங்க மாட்டாங்க. நிறுத்த மாட்டாயா நீ? எதை நிறுத்தணும்? உன் ஆணவத்தை நிறுத்து, உன் கொழுப்பை குறை. அதுதான் குடும்பம் நம்மும். இதை எதுவுமே நடக்காதப்ப எதுக்கடி இங்கே வந்து நிற்கிற? நீ இப்போ என்ன சொல்கிற? என் கூட வரமாட்டியா? பொண்ணு பாவம். இந்த அம்மாக்கள் தாங்கி பிடிக்கிற காரணமாக தான் மாமியார்கள் மரியாதை குறையுது. பல இடங்களில் பிள்ளைகளுக்கு வாழ்க்கையே சந்தோஷமாக இல்லை. உன் தம்பி சஞ்சய்க்கு வரன் பார்க்கணும். இந்த வீட்டுக்கு ஒருத்தி வரணும் விளக்கேற்ற. எங்களுக்கும் நிறைய கடமைகள் பாக்கி இருக்கு. உன்னை மாதிரி ராட்சசியாக வராமல் அடக்கமான பொண்ணை தேடி பிடிக்கணும். உன் வேலைகளை கவனி. தாராளமாக வா. 2 நாள் இரு. போட்டதை சாப்பிடு. எடையை கூட்டு. நிரந்தரமாக இருக்க முடியாது. நீ வாழ்கிற இடத்துல நீ இரு. எந்த நேரமும் பிறந்த வீட்டில் கடை பரப்பாத. இப்போ நான் அனுமதிச்சா நாளைக்கு நீ பெத்த புள்ளைய ஏன் தலையில் கட்டுவ? அந்த பாரம் எங்களுக்கு எதுக்கு? பிரசவம் பார்க்க மாட்டியா? வேண்டான்னு சொன்னவ நீ தானே. அப்புறம் எதுக்கு இங்கே வர? உன் மாமியார் கலட்டி விடுவான்னு நீ நினைக்கல. பிள்ளைங்க இருக்கும்போது பெண்களை மட்டுமே நிரந்தரம் நம்பி நாயா அலையிற. அம்மா நான் இல்லடி. அரசந்தான் பெருசுன்னு புருஷனை விடுற பொம்பளை நான் இல்லை. எப்போ கிளம்புற கௌசி? நிலை குலைந்தாள். அம்மா தெளிவாக இருந்ததால் மகள் என்ற பாசம் கொண்டு கடுகளவு கூட அசைந்து தரவில்லை. கர்ப்பமாக இருந்ததால் தலை சுற்றியது கௌசிக்கு. இனி என்ன செய்ய போகிறோம்?